வெல்கம் டு வீக்கெண்ட் வித் ஆஷ். இந்த வீடியோவில் நம்ம சிக்மங்களூரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். குட் மார்னிங். இப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ லெட் மீ ஷோ தி என்ட்ரன்ஸ். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு வருதே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஏர்லி மார்னிங் வி டோன்ட் கெட் அப். ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட். இந்த கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் ஃபைனலி வி மேட் இட். அண்ட் ஐ லவ் விசிட்டிங் சச் ஏன்ஷியன்ட் டெம்பிள். இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மெமரபிள் ஒன். பேசிக்காகவே எனக்கு டெம்பிளோட ஹிஸ்ட்ரி, அதோட ஸ்கல்ப்சர் அதை பற்றி தெரியணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் யூடியூப்பில் கூட நான் நிறைய இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் பற்றி அதோட ரிசர்ச் பற்றி தான் பார்த்துட்டு இருப்பேன். அவங்களோட சிற்பக்கலைகள் அண்ட் ஹவு மச் தேவ் ஸ்ட்ரகிள் டு கன்ஸ்ட்ரக்ட் இட் அண்ட் தேர் ஆர்கிடெக்சர். தே ஆர் சச் அமேசிங் டேலண்ட் வி ஹேட். கோயிலுக்கு பின்னாடியே ஒரு பேக் வாட்டர் இருக்குது. இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம ரஸ்க், பொரி, பிரெட் இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஃபீட் பண்ணலாம். அண்ட் லெட் மீ டெல் யூ, இந்த ஃபிஷ்ஷஸ் ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் தெரியுமா? ஏன்னா தே ஹாவ் அ பவுண்ட்ரி லெவல். அந்த பவுண்ட்ரியை தாண்டி அவங்க வரவே மாட்டாங்க. வாட் எவர் ஃபுட் யூ புட் தேல் ஒன்லி ஹாவ் இட் இன்சைட் தேர் பவுண்ட்ரி லெவல். அதுக்கு தாண்டி வரவே மாட்டாங்க. And Maya had so much fun feeding these fishes and it was so exciting for her. Sonia. இல்ல ரஸ்க் is made up of மைதா இல்லையா? பாத்தீங்களா முடிஞ்சோனே எல்லாம் கிளம்புங்க. மைதா சாப்பிடலாமான்னு கேக்குறேன். யாரு மீன் மைதா சாப்பிடலாமான்னு கேக்குறேன். சாப்பிடலாம். மைதா it's not good for health. மீனோட ஹெல்த்துக்குமா? நூடுல்ஸ் சார் மைதா is not good. I don't. நம்ம சாப்பிட்டதா தப்பு. மைதா சாப்பிட்டாங்க. நூடுல்ஸ். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு தினேஷ் எடுக்க சொன்னான். டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிளாக எடுக்கிறேன்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எல்லாம் உட்கார வச்சான். ஆனால் ஃபைனலாக அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே குட்டி குட்டி பசங்க ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வித்யா பிராசனான்ற ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி நம்ம அன்னம் பிராசனா பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க வித்யா பிராசனம் பண்ணுறாங்க. எஸ்தட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து தரேன்னு இப்படி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಕ್ರೀಮ್ ರಾಶಿದೆ ಫಸ್ಟ್ ವೈಟ್ ಹಚ್ಕೋ. ಕುಂಕುಮ ಎಲ್ಲ ಪುಡಿದ್ರೆ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ಹಿಂಗೆ ನೋಡಲಿ ಓಂ ನಮಃ ಏನು ಕುಂಕುಮ ಕ್ರೀಮ್ ರಾಶಿ ಕನ್ನಡಿ ಪಡಲಿ ಸರ್. ನಿಮಗೆ ಬೇಕದ ಡಬಲ್ ಗ್ಲಾಸ್ ಬೇಕಾಗುತ್ತೆ? ಇಲ್ಲ ಬೇಡ ಕುಂಕುಮ ಉಂಟು, ಏನಾಗಲ್ಲ, ವಾಶ್ ಮಾಡಿ ಮನೆಲ್ಲ ಕಾಟಿಗೆ ಲೆಕ್ಕಲ್ಲ ಎಷ್ಟು ಎಷ್ಟು ಕ್ರೀಮ್ ರಾಶಿ ಹಚ್ಚಬೇಕು. ಕುಂಕುಮ ಇಟ್ಟು ಕಲರ್ ಕೊಡ್ತೀವಿ. ಕಟ್ಕೆ ಇದೆ, ಲಿಕ್ವಿಡ್ ಇದೆ, ಚಾಂದ್ ಇದೆ, ಐಲೈಟ್ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಬಿಟ್ಟೋದಾಗುತ್ತೆ. ஹலோ கைஸ். அப்பப்போ கட் பண்ணி எடுக்கிறதுனால ஹலோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நாங்கள் கோயில் தரிசனம் முடிச்சிட்டோம். ஸ்ருங்கேரியில் கோயில் பார்த்தாச்சு. இந்த ஊர் ரொம்ப காமாக இருக்குது. இட்ஸ் வெரி சைலண்ட், டிவோஷ்னலாக இருக்குது. யூ கெட் பக்கா உடுப்பி தோசா, உடுப்பி சாம்பார். ஸோ ஃபுட் அண்ட் ஆல் இஸ் வெரி மைல்ட் அண்ட் வெரி நைஸ். ஸோ நல்லாயிருக்கு ஜேர்னியே ஒரு மாதிரி டிவோஷ்னலாக. ஸோ பார்க்கலாம் ஆன் த வேல என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு. ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆறாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு நாளெல்லாம் காட்டுக்குள்ளேயே சுத்தி காடு காட்டு மாடு நம்ம காட்டு காய்ச்சிருக்கு. ஜனத்தொகையை பார்த்து அதான் ஒரு நாளுக்கு இந்த ஜாலியா உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ரெண்டாவது நாள் ஆயிடுச்சா? In 300 meters, turn left onto Kalsamka, Rajangana Road, Vadirajan. ஸோ ஹியர் வி ரீச்ட் உடுப்பி. ரொம்ப நாளாகவே உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அவரோட தரிசனம் கிடைக்க சான்ஸ் வந்துச்சு. இது உங்களுக்கு இஸ்கானோட வைப்பில் இருக்கும். ஸ்டார்டிங் யூ வில் ஹேவ் ஆல் த ஸ்டால்ஸ், புக்ஸ், அப்புறம் கொஞ்சம் மால் ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் சம் குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருக்கும். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஷாப் அண்ட் தென் யூ கேன் கோ இன்சைட்.
ஸோ நாங்கள் உடுப்பி ரீச் ஆகிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட் லுக்ஸ் லைக் ஆஷ்ரம். காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு. ಎಲ್ಲ ರೆಡಿ ಮೀಟಿಂಗ್ ಮಾಯಾ மாயா தூக்க தட்டு தூக்கு இல்லை தூக்கத்த தேங்க்யூ தினேஷ் உங்கள் பரவாயில்ல சூப்பராக Ma, you remember we had something? Come. இந்த நாள் நாங்கள் உடுப்பிலே ஸ்டே பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது விசிட் பண்ண. ஸ்பெஷலி தே ஹாவ் so many beaches. So we found a beautiful stay here. Hi guys. Hello. So தர்ஷனெல்லாம் ரொம்ப நல்லா முடிச்சாச்சு. உடுப்பி கிருஷ்ணனை அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக அந்த டெம்பிளை பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திஸ் இஸ் த ரைட் டைம் தட் we got an opportunity to meet the Udupi cute little Krishna. அந்த குட்டி ஜன்னல்ல அந்த ஒரே கண் வச்சு பார்க்குற மாதிரி it was amazing. ஏன்னா you know the history of Udupi, right? கிருஷ்ணர் வந்து பின்னாடியிலேருந்து தான் நம்மளுக்கு தர்ஷனம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஜன்னல் வழியாக தான் பார்த்தாகணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இட்ஸ் அ ஹோட்டல் இன் மணிப்பால் which is almost close to the Udupi. ஸோ ஒரு குட்டி ரூம் டூர் பார்க்கலாம். கோயிலே நாங்கள் மத்தியானோட சாப்பாடு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ரசம், ரைஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் பொங்கல். குயிக்காக சுட சுட சாப்பாடு சாப்பிட்டோம். அண்ட் மாயா இஸ் ஹேவிங் ஃபன். ஷி இஸ் லுக்கிங் டயர்ட் பட் ஆக்சுவலி ஷீ இஸ் நாட். ஷீ இஸ் ஃபுல் எனர்ஜெட்டிக். ஸோ ஓகே, இன்னும் ட்ரிப்பு ஆன் த கோலே இருக்குது. ஸோ லெட்ஸ். யார் இருக்கா? ஏதோ லாக் பண்ணிட்டாங்க. என்ன அப்படியே தான் லாக் பண்ணிட்டாராம் அப்பவே. அதே பண்ணி ராம கொடுக்குமா? அது தமிழ்ல வந்து நான் லூப் ஓனர் கேட்டதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல என்னன்னா சிறுநீர் கழிக்கணும். கழிக்கணுமா? சிறுநீர் கழிக்க. அப்புறம் என்ன சொன்ன? நான் சிறுநீர் கழிக்க வேண்டும். தயவு கூர்ந்து கதவை திறக்கும். நான் கக்கா போனோம், கதவு திறக்கும். எதுக்கு நீ வெளிய வரணும் அந்த ரீசன் தமிழ்ல எதுக்குள்ள வரணும்ங்கற ரீசன் இது வாஷ்ரூம் போறல தானே. சொல்லுங்க. கக்கா போனோம். கக்கா இஸ் நாட் மலைச்சாரல் மனம் கழிக்க வேண்டும். மலைச்சாரல் போல் மனம் கரைக்க போய்
மாலை சொல்லியாச்சா? என்னது புக் சொல்லியாச்சா? என்னது அமைச்சர் சொல்லியாச்சா? எதுக்கு பிரசக்கு சொல்லியாச்சா? எதுக்கு நாம இன்னைக்கு ஒரு சாகசம் பண்ண போறோம். நம்மளா இல்ல நம்ம இல்ல நம்மளா ம் ஓஹோ யாரு உடுப்பி டு முருதேஸ்வரா த்ரூ ஸ்விம்மிங். யாரா கேள்விப்பட்டீங்களா? ஜஸ்ட் 100 கிலோமீட்டர். பிபி நம்பர் 1 ஏய் பேட்டி நம்பர் 1 அது பேபி பேட்டி பேட்டி நம்பர் 1 பேட்டி நம்பர் 1 நீச்சல் தான் தண்ணி இல்ல. பேட்டி நம்பர் 1 நாங்க கரையில் நீச்சல் அடிப்போம், ஆகாயத்தில் அடிப்போம், நின்னு அடிப்போம், படத்துல அடிப்போம். இங்க அடிச்சாங்க இல்ல அமைச்சர் கார் ஏறிட்டாராம். போலாமா? போலாம். இங்க பாருங்க மை ஆல் செட். இப்போ மல்பே பீச் போறோம். நானும் செட். செட். மல்பே பீச் போய் ஒரு சுத்தி பார்த்துட்டு பீச்ல கொஞ்சம் காலை நினைச்சிட்டு வரலாம். இந்த சீனை பார்க்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க ஏய் வெளிய சாத்து வச்சிருக்க. ஸோ நவ் ஆன் த வே டு மல்பே பீச். ஸோ உடுப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட கல்ச்சர் அண்ட் அந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ த வெரி ப்ளசன்ட் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். பீச்சுக்கு போகிற வழியிலேயே ஒரு இடத்த பார்த்தோம். இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எஸ், இது வந்து கேஜிஎஃப்பில் வர சீன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் மும்பையில் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஆக்சுவலி இது எல்லாமே உடுப்பியில் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த போர்ட் சீன்ஸ் எல்லாமே உடுப்பியில் தான் எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் வீக்கெண்ட் வித் ஆஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ அதுக்கு தான் வீக்கெண்ட் வித் ஆஷ்னு இங்கே சேனல்லே நான் எழுதிட்டு இருக்கேன். பீச்சில் ஆடி முடிச்சுட்டு நாங்கள் ஃபைனலாக வந்த பிளேஸ் தான் மச்லி. மச்லி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இன் உடுப்பி. உங்களுக்கு இங்கே எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது நீர் தோசா. ஸோ தட் வாஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரான் கீ ரோஸ்ட், ஒன் ஆஃப் தி மவுத் வாட்டரிங் டிஷ்ஷஸ். எல்லா ஃபிஷ்ஷஸும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டில். நான் கானே ஃபிஷ் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி பட்டரி ஃபீலிங் கொடுத்துச்சு. அண்ட் ஐ லவ்ட் இட். ஸோ வி ஹேட் அ குட் டின்னர். உடுப்பிக்கு வந்து இந்த பிளேஸ்க்கு வரலன்னா எப்படி? இது க்ரீன் பவுல். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐஸ்கிரீம் கார்னர் இன் உடுப்பி. இங்கே இருக்கிற டெசர்ட்ஸ் அண்ட் சண்டே ஃபலூடாஸ் எல்லாமே டாப் நாச். அண்ட் நான் ஒரு ஃபுல் ஆர்டர் பண்ணோன்னு நினச்சேன். ஆனால் ஐம் வெரி சென்சிட்டிவ் டு கோல்ட். ஸோ அதனால் ஒன்றோட முடிச்சிட்டேன். பட் சீரியஸ்லி இட்ஸ் ஒன் ஆஃப் தி மஸ்ட் ட்ரை ஹியர். குட் மார்னிங். ஸோ நாங்கள் இப்போ எந்திரிச்சு வி கோனா கோ ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு முன்னே ஒரு இடம் இருக்கா, இட்ஸ் லைக் சைட் சீன். ஸோ அது பார்க்கலாம் பீச் சைடு. இது எங்களோட வியூ நல்லா இருக்கு, கொஞ்சம் க்ரீனரியா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட் பேர் டயானா. இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இன் உடுப்பி. அண்ட் இதில் பெஸ்ட்டுனா வெஜ் கட்லெட், நீர் தோசை, மசாலா தோசை அண்ட் ரவா இட்லி இதெல்லாமே அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. வெஜ் கட்லெட் வாஸ் த பெஸ்ட். ரெஸ்ட் ஆல் நம்ம பெங்களூர்லேயே அந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்கும். மாயாவோட ஃபேவரட் பூரி, அதனால் அவள் பூரியை ஆர்டர் பண்ணால் பூரி ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. பட் ஐ கேன் நாட் சே த பெஸ்ட் பிகாஸ் வி கெட் ஆல் திஸ் இன் பெங்களூர் இட் செல்ஃப்.
Okay. ரெண்டு ஒரு கலர் போட்டு Bye. இன்னொரு ஓகே ஏன்னா மூணு மூணு பேர் விளையாடலாம் நான் சீக்கிரம் சோ யார் குறுக்கே போலாம்னு சாபுத்திரி போட்டு டிசைட் பண்றோம் போடு போடுங்கடா ஆட் ஆன் அவுட்டா ஆமா 1 2 3 மாட்டேன் Hello. 1 2 3 நான் தான் போமா ரெண்டு பாத்ரூம் இருக்கு மேடம் அத கணக்கு நீ ஒரு பாத்ரூம் நான் அப்படி போறேன் நீ போடு நீ ஒரு பாத்ரூம் போடு இன்னொரு பாத்ரூம் நான் இல்ல நீ இது போடுங்க இப்படி இல்ல 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 பண்ணல பண்ணலாம் 1 2 3 வா போடு போ போ நீ என்ன பாத்ரூம் போ நான் So now we are back. Okay, so உடுப்பி ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா we are now going to முருடேஸ்வர். ஸோ பயங்கர சூடு. Oh my god, it's so hot. ஆனால் நல்லா இருக்குது. உடுப்பி இஸ் a very nice, pleasant and very cultural city. சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கே பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ we are now going to start our journey to முருடேஸ்வர். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. So let's start our journey for Murudeshwar. No, சூடு 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 சூடு. கொளுத்துது. It's like குளிச்சுட்டு வெளியே வந்து திருப்பி தோட்டி like திருப்பி நான் பேமெண்ட் ஃபுல் பண்ணியா சார் जटाटवीगल जल प्रवाह पावित स्थले गले அதெல்லாம் எடுத்துறாம நானும் முடியாம எங்க படிச்சு ஓ ஃபோன் ஓகே ஸோ எங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். எஸ், வி ரீச் முருடேஸ்வர். ஸோ முருடேஸ்வர் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தி டாலஸ்ட் ஸ்டாச்சு. இந்த சிவனோட ஸ்டாச்சு இட் இஸ் தி இண்டியாஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு. இட் இஸ் 123 feet tall அண்ட் வேர்ல்டுலேயே திஸ் இஸ் செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு. இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, ராவணா வந்து சிவனோட ஒரு பெரிய டிவோட்டி. ராவணாக்கு சிவன் இங்கே தான் தரிசனம் கொடுத்தாரா. ஸோ அதனால் இங்கே இந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய டால் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஜனங்க அந்த ஃப்ளோர் மேலே போய் சிவனை டிரெக்டாக அந்த வியூலேருந்து பார்க்கலாம். இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் தே ஸ்டில் அலோவ் அஸ் இன்சைட். ஸோ எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேரும் உடச்சிட்டு அஸ்வினி இந்த பிள்ளைங்க நம்பாதீங்க. அந்த பிள்ளைங்க கேரக்டர் இப்படி தான். மூஞ்சி பார்த்தீங்களா, அந்த திமிர்த்தனம், அந்த குளமாக இருந்த கோவம் அதிகமாக சொல்லுவாங்க. அப்படி தானே எனக்கு ஒன்று வாட்சிருக்கு. அப்படி தான் மைண்ட் வாய்ஸ் இந்த கோயிலுக்கு முருடேஸ்வர் கோயிலுக்கு 20th ஃப்ளோருக்கு லெஃப்டில் போயிட்டுருக்கோம். ஸோ 17th ஃப்ளோரில் இருக்கும். ஸோ எல்லாமே லிஃப்ட் வெயிட் பண்ணுவோம். நடந்து போகணுமா? சாரி 17th ஃப்ளோர். மேலுங்களா? ஓகே. மேலே போகணுமா? We are here. Wow. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இந்த grill எல்லாம் தடையாக இருக்குது. ஸோ சிவனோட வியூ அவ்வளோ நல்லா கிடைக்கல. ஆனால் ஒன்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டன் யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் அ ஆசம் வியூ. இதுமையா இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒரு நுழைவு பண்ணீங்க கேட்டா சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். ஆள மிதிச்சிடாதீங்க. மாயா அங்க பாத்தியா? வா ஹாய் அதெல்லாம் இது பண்ணாத வந்துரும். அப்புறம் வந்தா புடிச்சுக்கிறியா? ஆமா அந்த பால் சீக்கிரம் இருக்கு போடா. ஃபைனலி அந்த ஹில்ல இறங்கி கீழே வர்றது ஒரு பெரிய டாஸ்க். எனக்கு பயங்கர நாசியாக ஃபீலாக இருந்துச்சு. ஐ ஆல்சோ பியூக்ட் அண்ட் ஃபைனலி வி ஆர் எண்டிங் ஆர் ட்ரிப் வித் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டின்னர். இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இன் தாவணகெரே. ஹோட்டல் பேர் அரமனை. இது வந்து நாட்டி ஸ்டைல். உங்களுக்கு எல்லா விதமான பிரியாணி, சிக்கன், மட்டன், எல்லா விதமான நாட்டி ஸ்டைல் டிஷ்ஷஸ் கிடைக்கும். எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்டைலில் அவங்களோட மசாலா போட்டு ரியலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லுவேன்.
நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே 3 AM ஆயிடுச்சு. We were so tired, but this is one of the best devotional and an amazing trip. Hope you like this video. Thanks for watching.